ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். 2026ல் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, நவ் லெட்ஸ் டைவ் இன்டு இட். This is Digital Gangster. நிறைய பேர் எந்த லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணணும், பைத்தான் நல்லதா, C++ லேர்ன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. இந்த வீடியோ உங்கள் கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு டூல் மாதிரி தான். எப்படி ஒரு கார்பெண்டருக்கு ஹேமர் முக்கியம், ஆனால் அவரோட ஸ்கில் தான் அங்கே மேட்டர் ஆகுது. அதே மாதிரி டெவலப்பருக்கும் லாங்குவேஜை விட அந்த லாங்குவேஜில் இருக்கிற லாஜிக் தான் முக்கியம். அதனால் எந்த லாங்குவேஜ் ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இல்லாமல் எந்த லாங்குவேஜில் நான் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண போகிறேன், ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணலான்னு எடுத்துக்கலாம். வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இப்போ ரீசெண்டாக ஜாவாஸ்கிரிப்டோட சேர்த்து HTML CSSோட கற்றுக்கிட்டா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாமே வந்து ஒரே இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும். இது நான் வந்து AI டேட்டா சயின்ஸ் அந்த பக்கம் போகணும் அப்படின்னு நினச்சேன்னா பைத்தான் தான் ஈஸியஸ்ட் லாங்குவேஜ். பைத்தானில் வந்து ஏகப்பட்ட லைப்ரரிஸ் இருக்குது. டென்சர்ஃப்ளோ, பாண்டாஸ், நம்பை, இந்த மாதிரி ஏகப்பட்ட லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்டோ ஒரு AI ப்ராஜெக்டோ பண்ணுறதுக்கு பைத்தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் வந்து ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் பக்கம் போகிறேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் காட்லினை விட ஒரு பெஸ்ட் சாய்ஸ் கிடையாது. ஆனால் ஜாவாவும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் காட்லின் தான் ஈஸி. ஸோ இப்போ இது வந்து ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு. நான் கேம் டெவலப்மெண்ட் பக்கம் போகணும் அப்படின்னா C# தான் பெஸ்ட்டு. இப்போது யூனிட்டியில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா C# யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து ஒரு ஹை அண்ட் PC வச்சுருக்கீங்க, அன்ரியல் இன்ஜின் வந்து உங்கள் PC வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து C++ கற்றுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் உங்கள் கேம்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணலாம். ஆனால் உங்கள் லேப்டாப்பில் ஸ்பெக் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா யூனிட்டி வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நான் வந்து சிஸ்டம் ப்ரோக்ராமிங் ஹார்ட்வேர் லெவலில் பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து C or C++ கற்றுக்கோங்க. இது உங்கள் லாஜிக் திங்கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். எந்தெந்த லாங்குவேஜ்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு பார்க்கலாம். பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், கோ, ரஸ்ட், காட்லின், டைப்ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் இப்போதைக்கு கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆனால் ஒன்று, ட்ரெண்ட் எப்போவுமே சேஞ்ச் ஆகும். ஆனால் ஃபண்டமெண்டல்ஸாக இருக்குது அந்த லாஜிக், ப்ராப்ளம் சால்விங், அல்காரிதம்ஸ், இந்த மாதிரி இது எல்லாமே சேஞ்ச் ஆகாது. ஸோ எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணாலும் அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், லூப்ஸ், கண்டிஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே புரிஞ்சால் எந்த லாங்குவேஜுக்கும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த வீடியோவில் போகிற ட்ரை பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணுற பிகினர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 மிஸ்டேக்ஸ், மெயினான மிஸ்டேக்ஸ் நான் சொல்கிறேன். ஒரே நேரத்தில் 3-4 லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. ஸோ இப்படி கற்றுக்கும் போது ஒவ்வொரு சின்டாக்ஸும் நமக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் அடிக்கும். ஸோ இப்போ இந்த லாங்குவேஜ் படிக்கும்போது ஒரு சின்டாக்ஸ் படிச்சிருக்கோம், இப்போ அதுக்கு அடுத்த லாங்குவேஜ் மூவ் பண்ணும்போது அதில் டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம சேர்த்து கற்றுக்கும் போது எந்த லாங்குவேஜுக்குரிய சின்டாக்ஸ் எது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். செகண்ட் மிஸ்டேக் பார்த்தோன்னா, ஒரு சின்டாக்ஸ் கற்றுக்கிட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமே இருக்கிறது. ஸோ ஒரு சின்டாக்ஸ் நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அந்த சின்டாக்ஸில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும். ஸோ அது கற்றுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டைம் தேவைப்படும். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து அந்த டைம் வந்து மாறும். ஸோ அதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் அந்த ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜில் நீங்கள் வந்து தரவாக முடியும். ஸோ இது வந்து செகண்ட் மிஸ்டேக். தேர்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் சூட் ஆகும் அப்படின்றத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி உங்களோட லாங்குவேஜை சூஸ் பண்ணுங்கள். இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா எனக்கு இவ்வளோ சேலரி தருவாங்க அப்படிங்கிற பேசிஸில் மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் சேலரிங்கிறது நீங்கள் கற்றுக்கிற லாங்குவேஜில் மட்டும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ ஸ்கில்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் தான். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு டெவலப்பருக்கு ஒரே ஒரு ரோல் மட்டும் தரமாட்டாங்க, அந்த டெவலப்பரை வெவ்வேறு ரோல்ஸில் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அவங்க ஃபுல் ஸ்டாக்கில் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணலாம், அந்த ப்ராஜெக்டை அவங்க இப்போ வந்து ரியாக்டில் பண்ணலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அடுத்த ப்ராஜெக்ட் வரும்போது அந்த ப்ராஜெக்ட் அவங்க ஆங்குலரில் பண்ண சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அடாப்ட் ஆகணும். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டெவலப்பராக மாறுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் ஒன் லாங்குவேஜ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் உங்கள் கோடிங் மேலே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வேரியபிள் கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அந்த வேரியபிள் எதுக்கு யூஸ் ஆகுது, அந்த வேரியபிளை வச்சு என்னென்னலாம் பண்ணுறாங்க, இப்போ லூப்ஸ்னால் அது எதுக்காக பண்ணுறோம்,
அந்த கோடை நம்ம எதுக்காக ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சில விஷயம். அப்புறம் இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு சில பேசிக்ஸ் வந்து கற்றுக்கோங்க. இது எல்லாமே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேல்குலேட்டர், ஒரு டு டூ ஆப்பு, ஒரு சின்னதாக கேம் பண்ணலாம், இல்லைனா உங்கள் போர்ட்ஃபோலியோவே வந்து ஒரு வெப்சைட்டாக பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸாக எடுத்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சும்மா வச்சுருக்காம உங்களோட கிட்டபில் அப்லோட் பண்ணுங்கள். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் அப்புறம் உங்கள் டீபக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாமே ஓவர் டைமில் க்ரோ ஆகும். சரி, ஓகே. சூட்டபிள் லாங்குவேஜ்னு எல்லாருமே சொல்கிறாங்களே, நமக்கு சூட்டபுளாக இருக்காங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். அந்த லாங்குவேஜஸ் எல்லாமே சூட்டபுளாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற லாங்குவேஜ் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண லாங்குவேஜ் உங்களுக்கு சூட்டபுளான லாங்குவேஜ்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 1, அந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கும் போது அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், ஃபன்னாகவும் இருக்கணும். ஒவ்வொரு செஷன் முடிக்கும் போதும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தோணணும். நம்பர் 2, ஆன்லைனில் நீங்கள் கற்றுக்கிற அந்த லாங்குவேஜுக்கு ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ் அப்புறம் கம்யூனிட்டி சப்போர்ட் அதிகமாக இருக்கணும். நம்பர் 3, உங்கள் லேப்டாப்போடைய கான்ஃபிகரேஷனுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு லைட் வெயிட் லாங்குவேஜாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி. நம்பர் 4, அந்த லாங்குவேஜில் நீங்கள் விரும்புகிற டொமைனுக்கான சப்போர்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் வந்து அந்த லாங்குவேஜ் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்பர் 5, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன், நீங்கள் சூஸ் பண்ணுற லாங்குவேஜை வச்சு உங்களுக்கு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுற மோட்டிவேஷன் வரணும். இப்போது நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த 5 கண்டிஷன்ஸையுமே ஃபாலோ பண்ணுது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண லாங்குவேஜ் உங்களுக்கு சூட்டபிளான லாங்குவேஜ்னு அர்த்தம். ஸோ கைஸ், லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, கண்டினியூஸ் லேர்னிங் தான் முக்கியம். ஸோ டெக்னாலஜி எப்போவுமே எவால்வ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. என்னதான் டெக் எவால்வ் ஆனாலும் உங்களுடைய லாஜிக், டெடிகேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டிக்கு எப்போவுமே வேல்யூ உண்டு. இஃப் திஸ் வீடியோ ஜென்யூன்லி ஹெல்ப்ட் யூ, லைக் பண்ணுங்கள், அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய பிகினர் ஃப்ரெண்ட்லி டெக் டிப்ஸ் வருது. தேங்க்யூ.